வெல்கம் டு எபிசோட் 4. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஈஸியாக ஒரு கைமா குழம்பு எப்படி செய்வதுன்னு தான். வாங்க பார்க்கலாம். ½ kg மட்டன் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னாக்கா நல்லா கிரைண்ட் பண்ணி தந்துடுவாங்க மட்டன். நான் கரெக்டாக ½ kg எடுத்துருக்கேன். பொடிசா வெட்டின வெங்காயமும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி, வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிக்கிற வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அது கோல்டன் கலரில் வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நல்லா அரைச்சு வச்சிருக்க அரை மூடி தேங்காய், கசகசா, சோம்பு, மிளகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதில் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்க கைமா பால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டதுனால எனக்கு நல்ல ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வாவ், எல்லோ கலர், கிரீன் கலர், செம்மையா இருக்கிற கலர். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கைமா குழம்பு தயார்.